ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் பாலக்கீரை மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம சட்டுன்னு மத்திய லஞ்சுக்கு சூப்பராக ஒன்று ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது, இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பாலக்கீரையை வச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாக்கு பதிலாக மிளகாத்தூள் கூட இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 பல் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டும் அதோடு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறதுக்கப்புறம் வேறு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெங்காயம் சேர்த்தாச்சு. அது கூடயே 2 மிளகா கிள்ளி போட்டாச்சு. பாலக்கீரையை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சது கூடயே மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கீரை வேகிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கீரை அந்த மசாலாவோட நல்லா வெந்து வரணும். நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இந்த மசாலா பொருட்கள் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இந்த கீரையோட. இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கரெக்டாக இருக்கும். இந்த பாலக்கீரை தொக்கை நம்ம சாதத்தோட பெருசன் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடயே இப்போ சூடான சாதத்தோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பாலக்கீரை தொக்கு வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாக நம்ம கட்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.